சரி. 2 வருடங்களா தலையிடி, உடம்பெல்லாம் நோ, உடம்பெல்லாம் எரிவு. 2 வருஷம் உடம்பெல்லாம் நோ, உடம்பெல்லாம் எரி, ஃபுல் பாடி அப்படியா? வாரது எனக்கு விளங்குதில்லை. அப்புறம் என் மாப்பிள்ளை தான் இப்படி நடந்துச்சு, அப்படி சொன்னோன்னு தான் எனக்கு தெரியும் இப்படி நடக்குது அப்படி. உங்களுக்கு நீங்கள் மயங்கி போகிறீங்க. 2 இயர்ஸ். எவ்வளோ காலம்? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ். நீங்கள் சொன்னீங்க தலையில் தலைவலி, ஐ மீன் ஹெடேக், உடம்பெல்லாம் நடுக்கம், எரிவு, நடுக்கம். In the name of Jesus. இப்பொழுதே உம்முடைய தெய்வீக சுகம் கடந்து வருவதாக. 2 வருடங்களாக இவளுடைய சரீரத்தை பாதிக்கிற பொல்லாதாவியே, நான் இப்பொழுது உனக்கு ஆணையிடுகிறேன், வெளியே வா, வெளியே வா. இப்பொழுது உன் அதிகாரத்தை முறிக்கிறேன். எல்லா சூனியங்கள், எல்லா மாதிரிக கட்டுகள் இப்பொழுதே முறிந்து போவதாக. இவளை விட்டு வெளியேறு, வெளியே வா. சிரசை விட்டு வெளியேறு, சரீர அவயவத்தை விட்டு வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் எந்த மந்திரவாதி இவளுக்கு விரோதமாக சூனியங்களை செய்து ஏவினானோ இப்பொழுது நான் உனக்கு ஆணையிடுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் கிரியைகளை அழிக்கிறேன். உன் கிரியை நான் அழிக்கிறேன். உன் கிரியை நான் அழிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மந்திரவாதியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். எந்த மந்திரவாதி இவளை கட்டி வைத்திருக்கிறானோ இப்பொழுது மந்திரவாதியை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இவளுக்கு விரோதமாக ஏவி விட்ட எல்லா ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் முறியடிக்கிறேன். வெளியே வா. எழுப்புங்க. எந்த மந்திரவாதியின் இடத்துல போய் பொல்லாத ஆவிகளோட உடன்படிக்கை பண்ணி பழிகளை செலுத்தி உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது அந்த உடன்படிக்கைகள் மேலாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் இந்த மகளுக்காக சிந்தின இயேசுவின் இரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கையை முறிக்கிறோம். எந்த அந்நிய பழிப்பீடங்கள் இவளுக்கு விரோதமாக இந்த 2 வருஷமா பேசிக்கொண்டு இருக்கிறதோ இப்பொழுது அந்த பழிப்பீடங்களை தகர்க்கிறேன். அந்த பழிப்பீடத்திலிருந்து இவளுக்கு விரோதமாய், இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் பேசுகிற பொல்லாத அசுத்தாவியே இனிமேல் பேச முடியாது என்று நான் உனக்கு ஆணையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய வல்லமை முறிந்தது. இவளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மேலாக இருக்கிற உன் அதிகாரம் முறிந்தது. இந்த நாளோட இவளை விட்டு நீ வெளியேறினாய். இவள் குடும்பத்தின் எல்லையை விட்டு நீ வெளியேறினாய். இனிமேல் இவளை நீ பாதிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. எப்படி இருக்கு இப்ப? அந்த அசுத்தாவி தான் உங்களை பற்றி வாட்டுது. ஓகே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. God bless you.